Taste the Daily. நாமக்கல் அருகே ஆட்டோவிற்கு வழிவிடாத பள்ளி வாகன ஓட்டுநரை அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொட்டிப்பாளையத்தை சேர்ந்த விஜய் என்பவர் தனியார் பள்ளியில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் ஏலூர் பகுதியில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக சென்றபோது பின்னால் வந்த ஆட்டோவிற்கு வழிவிடாததால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அரவிந்த் பேருந்தை வழிமறித்து விஜயை சரமாரியாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அறிந்த உறவினர்கள் சடலத்தை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டதால் ஆட்டோ ஓட்டுநர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் அரசில் கொலைகள் சாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே முதியவரை கொடூரமாக தாக்கி வீட்டிலிருந்து 23 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடியாலம் கிராமத்தில் சாரங்கபாணி என்பவரின் வீட்டில் நுழைந்த கொள்ளையர்கள் திடீரென விழித்துக் கொண்ட அவரது தம்பி ராமலிங்கத்தின் முகத்தை துணியால் அழுத்தி மிளகாய்ப்பொடி தூவியுள்ளனர். இதில் ராமலிங்கம் மயங்கிய நிலையில் வீட்டிலிருந்த நகைகளை திருடிவிட்டு கொள்ளையர்கள் தப்பியோடி இருக்கின்றனர். விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ரோந்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏதோ திறக்கிறான் திருடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு பக்கெட்டி மூடி எடுத்து அடிச்சேன். உடனே என் மூஞ்சி மேல அவன் வச்சிருந்த துணியாலேயே மூஞ்சி மேல வச்சு பெட்ல தள்ளனான். நான் உடனே குரல் கொடுத்ததும் கொஞ்ச நேரத்துல எனக்கு மயக்கமாயிடுச்சு. ஆனால் வெளியெல்லாம் அதுக்கு பிற்பாடு காலையில் என்னை ஒரு 5:30 மணிக்கு தான் என்னை தண்ணி தெளித்து எழுப்பி கொஞ்ச நேரம் எனக்கு எதுவுமே தெரியாது. அதுலேருந்து அப்புறம் பார்த்தா ஒரு 23 சவர நகைக்கு இல்லை வீட்டில். அதோட தெல்லாறு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே கத்தியை காட்டி மிரட்டி தகராறில் ஈடுபட்ட பிரபல ரவுடி உள்ளிட்ட 3 பேர் சிக்கினர். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி மேத்யூ, செந்தமிழ் செல்வன், கருணாகரன் ஆகிய 3 பேரும் எருமையூர் பகுதியில் நடந்த சுப நிகழ்ச்சிக்கு வந்திருந்த 2 பேரை கத்தியை காட்டி மிரட்டி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியில் இருந்த 2 வீடுகளையும் அடித்து உடைத்து சேதப்படுத்திய நிலையில் 3 பேரும் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ரவுடிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் ஏவல் துறை கும்பகர்ண தூக்க இருப்பதால் அவர்கள் அச்சமின்றி தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பெரம்பூரில் ஐடி பெண் ஊழியரிடம் இளைஞர் ஒருவர் தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோடம்பாக்கத்தில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஒருவர் பெரம்பூர் ரங்கசாயி தெரு வழியாக வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் அப்பெண்ணின் கழுத்தில் இருந்த செயினை பறிக்க முயன்றார். உடனடியாக அப்பெண் கூச்சலிடவே இளைஞர் தப்பி ஓடி தலைமறைவானார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சிக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வீட்டில் இருந்த பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் மதுபோதையில் அரிவாளுடன் வந்து தகராறில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டாளூர் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் முன்விரோதம் காரணமாக மதுபோதையில் ராதா என்ற பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்டு தாக்கியுள்ளார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தெருவுக்கு தெரு மதுபான கடைகளை திறந்து வைத்திருப்பதால் மதுபோதையில் ஏற்படும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.